லவ் போய் டைம் பாஸாக மாறுமா? மாறும். இந்த ஸ்டோரி கேளுங்க. ஹே காய்ஸ், வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் மை ஃபாலோவர் ஸ்டோரி. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க. ஸ்டோரியோட ஃபீலிங் ஒருத்தரோட இது, ஆனால் இங்கே இருக்கிற நிறைய கேர்ள்ஸ்க்கு இது கனெக்ட் ஆகும். உங்கள் ஸ்டோரி தான், வாங்க சொல்கிறேன். இந்த ஸ்டோரியோட ஓனர் வந்து ஒரு பொண்ணு. அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. 4 இயர்ஸாக 11th படிக்கும் போதுலேருந்து 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ரொம்ப நல்லாவே ரிலேஷன்ஷிப் போகுது. லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கிட்டையுமே அது என்னோட ஆள், இது என் ஆள், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிப்போம். சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஸ்கூலுக்கு எல்லாருக்குமே இது இவங்களோட ஆள் அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போயே நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஃபேமிலியிலும் தெரியும். ஒரு 2 வருஷம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. லவ்னா இப்படி தான் இருக்கணும், இப்படியெல்லாம் ஒரு பர்சன் நம்ம மேலே கேர் பண்ணுவாங்களா அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு அந்த 2 வருஷம் ரொம்ப நல்லாவே போச்சு. அடுத்த 2 வருஷம் அவன் என் கூட பேசுகிறதவே கொஞ்சமாக அவாய்ட் பண்ணான். எனக்கு தெரியல எதுக்கு என்னை இவ்வளோ அவாய்ட் பண்ணுறேன்னு நான் அவன்கிட்ட நிறைய வாட்டி கேட்டேன். எல்லாம் இல்லை, ஒர்க் ப்ரெஷர் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னான். இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே சொன்னாங்க அவனை ஏமாத்துறான், அவனை நம்பாத அப்படின்னு. ஆனால் அப்பையும் யார் சொல்கிறது எனக்கு காதில் வாங்காமல் அவனை மட்டும் நம்பினேன். ஒரு நாள் ரொம்பவே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் ஒரு நாள் போய் கேட்டேன், உனக்கு வேறு யாராவது பிடிச்சிருக்கா, வேறு யாரையாவது லவ் பண்ணுறியா, எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. அவன் அதுக்கு ஏன் இப்படிலாம் பேசுகிறேன், உன்னை தாண்டி நான் யார்கிட்ட பேச போகிறேன், உன்னை தாண்டி நான் யாரை அவ்வளோ லவ் பண்ண போகிறேன் அப்படிலாம் சொன்னான்.